தேவிகா ஆல்ரெடி மனோஜ் பார்க்குறதுக்காகவும் இங்கே வந்துட்டு வரவும் செய்கிறாங்க ஷோரூம்க்கு. மனோஜ் ஷோரூமில் இருக்கும்போது, மாப்பிள்ளை உங்களை பார்க்குறதுக்காக தான் நானும் வந்தேன்னு சொல்லும்போது, வாங்க ஆண்டி உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. கனகா எங்கன்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்ன மாப்பிள்ளை ஒரு நாள் வரீங்க, பல நாள் வீட்டுக்கு வர மாட்டீங்க, இதுக்கு நான் கனகா கிட்டே என்ன பதில் சொல்கிறது? கனகா உங்களே எதிர்பார்த்துட்டு இருக்காளே, உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட யோசனை இல்லையா? சரி யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, டேடி டேடி அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை சொல்லும்போது, டேய் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இவர், அதுவும் இந்த பையன் உங்களை எதுக்காக எங்கள் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு அங்கே தேவிகா கேட்க, ஏய் பையா நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிறிஷ் கிட்ட. அதுக்கு கிறிஷும், என் பேர் கிறிஷ், இவர் தான் என்னுடைய அப்பா, எங்கள் அம்மா தான் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாங்கன்னு சொல்ல, மாப்பிள்ளை என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ஆண்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் ரோஹிணியை கல்யாணம் பண்ணலை, அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த பையன் தான் இவன். டிவோர்ஸ் கிடைக்கணும்னா இவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் தான் மாற்றி காட்டணும்னு ரோஹிணி என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் இப்போ வேறு வழி இல்லாமல் நானும் இவனை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த சமயத்தில் நீங்கள் இவனை இப்படியெல்லாம் அன்பாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நாளை பின்ன இதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வராதா? அதுக்கப்புறம் கோர்ட்டி கேஸில் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காம போயிட்டால் என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகிறது? மாப்பிள்ள இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இவங்கள தான் பார்த்துக்கணுன்ற அவசியமும் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆண்டி நான் என்ன ஆண்டி தான் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. மாப்பிள்ள உடனே இந்த பையனை இப்போவே இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புங்க, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட உங்கள் ஷோரூம்லேயே உட்காந்துருக்கக்கூடாது, உங்களுக்கு நான் எழுதி கொடுக்கணும் ப்ராப்பர்ட்டி அப்படி இப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கொடைக்கானலில் மட்டும் உள்ளது கிடையாது, இங்கே ஊரில் இருக்க நிறைய ப்ராப்பர்ட்டியை உங்கள் பேரில் எழுதி வைக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடானா உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட இருக்கிற கனெக்ஷனை இன்னமும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணோட லைஃப்பை பற்றி எனக்கு இப்போ நிறைய வருத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் உங்களுக்கு எதையும் கொடுக்கணுமா வேண்டாமன்றது அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இதுக்கு மேலே இந்த பையன் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு தேவிகா சொல்லும்போது, அதை கேட்ட எங்கள் மனோஜ் அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நான் திரும்பி வரத்துக்குள்ளே இந்த பையன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இந்த தேவிகா கிளம்பி போக, டேய் இப்போ நான் என்ன தாண்டா பண்ணுறதுன்னு நினச்சி யோசிக்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மனோஜ், ஈவினிங் வரைக்கும் கிறிஷ் உன் கூட தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அவனை உன்னால் கூட இருந்து பத்திரமா பார்த்துக்க முடியாதா? இங்கே பார் மனோஜ், நான் வெளியே வேலை விஷயமா வந்திருக்கேன், வர்றதுக்கு டைம் ஆகும், அதுவும் இல்லாமல் இங்கே நான் ப்ரெக்னென்சி வேற இருக்கிறனால உடம்புக்கும் சரியாக முடிய மாட்டேங்குது, கொஞ்சமாவது என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி திட்டமும் செய்கிறாங்க. இதனால் மனோஜ் ஃபோனை வைக்க வேறு வழியே இல்லை. ஜீவா நீங்கள் கொண்டு போய் இவனை அவங்க வீட்டில் விட்டுட்டு வாங்க, அட்ரஸ் தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு எங்கே மனோஜ் சொன்னதை கேட்டதுக்கு பிறகு ஜீவாவும் சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிறிஷை கூட்டிகிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. ஆனால் கிறிஷ் ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போதே ஆட்டோ ஒரு இடத்துல நிறுத்தும் போது அந்த ஆட்டோவை விட்டு கீழே இறங்கி வேகமாக ஓடுறாங்க. டே கிறிஷ் நில்லுடான்னு அங்கே கூட்டிகிட்டே இருக்காங்க. ஆனால் காதில் வாங்காத கிறிஷ் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட, ஐயோ பாஸ் அந்த கிறிஷ் ஆட்டோ நின்னதும் ஆட்டோவை விட்டு இறங்கி ஓடிட்டான் பாஸ், நானும் தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்ல, என்ன ஜீவா சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தோடு கேட்குறாங்க மனோஜும். சார் நான் என்ன சார் பண்ணுவேன், அவன் இப்படி கிளம்பி ஓடுவான்னு எனக்கு என்ன தெரியும், நீங்கள் போய் என்னை அவன் கூட இப்போ அனுப்பி வச்சு என்னைய பிரச்சனையில் சிக்க வச்சுட்டீங்களே பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, சரி அவன் அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பான், அப்போ தான் உங்களுக்கு நான் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன்ல, நேராக நீங்கள் அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் இருக்கானா என்னென்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல, சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜீவா நேராக ஆட்டோ எடுத்துகிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் கிறிஷ் இருக்கானான்னு சொல்லும்போது, நீ யாரம்மா, கிறிஷ் இங்கே வீட்டில் இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை கிறிஷ் அது வந்துன்னு சொல்லி தயங்கி நிற்கும் போதே எங்கள் மனோஜ் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை காதில் வச்சப்படி வெளியே வர, கிறிஷ் இருக்கானான்னு வந்து கேட்குது. இந்த பொண்ணு யாராக இருக்கும்னு நினச்சிட்டு குழப்பத்தோடு அவங்க பாட்டி வந்துட்டு உள்ளே போகிறாங்க. கிறிஷ் அங்கே இருக்கானான்னு சொல்லி கேட்க, இல்லை பாஸ் கிறிஷ் இருக்கானான்னு நான் உங்கள் பாட்டிக்கிட்டே கேட்டேன், கிறிஷ் இங்கே இல்லையே நீங்கள் யாருன்னு கேட்டாங்க, அந்த சமயத்தில் தான் பாஸ் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்ல, நீங்கள் யாருன்னு சொல்லலைல்ல ஜீவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போது ஜீவா நேராக ஷோரூம்க்கு வந்துடுறாங்க. ஷோரூம்க்கு வந்த பிறகு மனோஜ் இருக்காங்க. மனோஜை பார்த்துட்டு ஜீவா வந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. சார் என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு, அந்த பையன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி என்னை தவிக்க விட்டு அவன் பாட்டுக்கு நடு ரோட்டில் அங்கேருந்து கிளம்பி ஓடிட்டான் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ரோஹிணி வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், இங்கே யார் என்ன கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லணும், கிறிஷ் இங்கே தான் இருந்தால், நான் எங்கே போனான்னு தெரியல, நாங்கள் எல்லோரும் ஷோரூமை தான் சுற்றி தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லணும், காலையிலேருந்து
ஷோரூம்லேருந்து அவன் சொன்ன பேச்சு கூட கேட்கலன்ற விஷயத்தையே நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க பாஸ் நாங்கள் இதே சொல்லிக்கிறோம் அப்படின்னு அங்கே ஜீவா சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்தவங்க கிருஷிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கிருஷி இங்கே தான் இருந்தான், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னிலேருந்து அவனை காணும். நாங்கள் தான் இங்கே ஷோரூமில் தான் எங்கேயாவது இருப்பான், அவன் எப்படியாவது கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருப்பான், கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டான் ரோஹிணி அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்ல, கிரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு தேடி பார்க்குறாங்க. ஏன் ஃப்ரிட்ஜ் டோர் வரைக்கும் விட ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் கிருஷி இல்லை. இது தெரிஞ்ச ரோஹிணிக்கு பதட்டமாடுது. மனோஜ் உண்மையை சொல்லு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கிருஷியை கூட்டிகிட்டு போனேன், நீ தான் என்கிட்ட சொன்ன, இப்போ இங்கே வந்து கேட்டால் கிருஷி இல்லைன்னு சொல்கிறேன். மனோஜ் கிருஷி எங்கே, உண்மையை சொல்ல போறியா இல்லைன்னு சொல்லும்போது, இங்கே பாரு ரோஹிணி, நான் எதுக்காக போய் சொல்லணும், நீ வேணா இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கூட கேட்டுப்பாரு, நாங்கள் இந்த ஷோரூமை எத்தனை தடவை சுற்றி வந்துருப்போன்னு அப்படி நாங்கள் மனோஜ் சொல்லும்போது, கிருஷி எங்கே தான் போயிருப்பான், சரி எடு சிசிடிவி ஃபுட்டேஜையாவது செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சிசிடிவா அதுதான் இங்கே ஒர்க் ஆகலையே, அதுவும் நீ அடிக்கடி கடைக்கு வர்றதுனால தான் இது ஆஃப் பண்ணி போட்டபடியே கிடக்கு, இன்னும் ஆன் பண்ண கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு மனோஜுக்கு வந்துட்டு இங்கே ரோஹிணிக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு ரோஹிணி கேட்குறாங்க. நான் இதுக்கு ரோஹிணி பொய் சொல்ல போகிறேன், உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, கிருஷ் எங்கே போயிருப்பான், சரி நான் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா கிருஷ் அங்கே வந்தானான்னு சொல்லி கேட்க, என்னடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கிருஷ் இங்கே வந்தானான்னு சொல்லி கேட்டுட்டு போனா, இப்போ நீ என்னடானா நீயும் வந்து கேட்டுட்டு இருக்கன்னு சொல்லும்போது, யார்மா வந்ததுன்னு சொல்லி கேட்க, யார் என்னன்னு தெரியல, அப்புறம் ட்ரெஸ்ஸோட கலரை சொல்லி சொன்னதுக்கு பிறகு எங்கள் ஜீவாவும் அதே ட்ரெஸ் கலரில் நிற்கிறத பார்த்துட்டு, ஜீவா எங்கள் வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் அது வந்துன்னு சொல்லும்போது, உன்னை தான் கேட்குறேன் எங்கள் வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், கிருஷை காணுனதும் ஒருவேளை அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பானோன்னு நான் அங்கேயும் போய் கேட்டு பார்த்து வந்தேன், ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது, கிருஷ் அங்கே வரலையாமான்னு அங்கே திரும்ப ரோஹிணி அம்மா கிட்ட ஃபோனில் கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப பதட்டத்தோடு இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, மனோஜ் வா இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், அவன் எங்கே போயிருப்பான்னு எங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்ல, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் அவன் ஷோரூமில் இருந்தபடி தான் காணாமல் போயிருக்கான், அப்போ நீ தானே இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இங்கே பாரு மனோஜ், கிருஷிக்கு நீ தான் பொறுப்பு, இப்போ நீ என் கூட வரலன்னா நடக்கிறதே வேறேன்னு அங்கே ரோஹிணி மிரட்டுறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி கூட சேர்ந்து நேராக கிளம்பி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன பிறகு தன் பையன் காணலைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்குறாங்க. சரிங்கம்மா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் மனோஜ் இங்கே கிருஷிக்கு எதுவும் ஆகிடாதுல, கிருஷி நீ இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்க கூடாதா, எதுக்காக நீ இவ்வளோ அசால்ட்டாக இருந்த, இதுவே உன் பையனாக இருந்தால் நீ அசால்ட்டாக இருந்திருப்பியா, அவன் யாரோ பெற்ற பையன், யாருக்கோ பிறந்த பையன்றதுனால தானே நீ இவ்வளோ அசால்ட்டாக இருக்க, ஏன் மனோஜ் உன்னுடைய எண்ணம்லாம் இப்படி போகுது, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சுன்னா என்னை நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து போக, மனோஜ் திருட்டு மொழியோடு நின்றுட்டே இருக்காங்க. இப்படி அவன் எங்கேயாவது போய் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், கடைசியில் என்னையும் பிரச்சனையில் இழுத்து வச்சிருவான் போலேயே நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வரதை பார்த்ததும் அங்கே முத்து மீனாவும், என்னடா என்றைக்கும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க ஒரே ஆள் நீ மட்டும்தான், ஏதாவது புதுசாக காரணம் சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பேன், இன்றைக்கி என்ன ஓ மகம் இப்படி நல்லடிக்குதுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு அங்கே மனோஜ் வந்துட்டு முத்துவையும் பார்த்து சொல்கிறாங்க, மீனாவையும் பார்த்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே தேவிகா வந்துட்டு மனோஜ் கால் பண்ண உடனே ஃபோன் எடுத்துக்கிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. பாத்தியா மீனா இவன் நடந்துக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே போனதுக்கு பிறகு, மாப்பிள்ள அந்த பையன் கூட இனிமேல் நீங்கள் டச்சே வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லாண்டி, அவன் எங்கே போனால் என்ன ஆனே தெரியல, அவனை ஆளை காணும்னு சொல்லி இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோன்னு சொல்ல, என்னாச்சு மாப்பிள்ள அப்படி நாங்கள் தேவிகா கேட்குறாங்க. அது ஏன் ஆண்டி கேட்குறீங்க, நீங்கள் சொன்னதுக்கு பிறகு அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்டு சொல்லலான்னு நான் ஃபோன் பண்ணேன், கொஞ்சம் டைம் ஆகும் டிலே ஆகும்னு சொன்னாங்க, அதுக்கிடையில் சரி கொண்டு போய் வெள்ளான்னு இவனை அனுப்பி வச்சா போகிற வழியிலே இவன் ஆட்டோ இறங்கி ஓடிட்டதா சொல்கிறாங்க, அவன் எங்கே போனால் என்ன ஆனான்னு எதுவுமே தெரியலை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் சொன்னதை கேட்டதும், நல்ல வேலை மாப்பிள்ள உங்களை பிடிச்ச சனி தொலைஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்கணும், அதுவும் முக்கியமாக உங்கள் ஒய்ஃப் கனகா பற்றி மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும். ஆமாம் மாப்பிள்ள இன்றைக்கி நீங்கள் வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டின்னு சொல்லும்போது, இனி எத்தனை நாளைக்கு மாப்பிள்ள உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காது, என் பொண்ணு காத்துக்கிட்டே இருக்கால, அவளுக்காவது நீங்கள் வந்து தானே தரணும், மாப்பிள்ள ஒரு வாரம் நீங்கள் எங்கள் கூட ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பே நான் கொடுக்க மாட்டேன் மாப்பிள்ள, நான் சொன்னதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. தேவிகா போன வைக்கும் போது ரொம்ப டென்ஷனோட இருக்காங்க இங்கே மனோஜும். ஒரு பக்கம் இந்த டார்ச்சல், இன்னொரு பக்கம் ரோஹிணி டார்ச்சல். நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலேன்னு மனோஜுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது கிருஷி எங்கே போயிருப்பான்ற கேள்வி எங்கள் மனோஜுக்குள்ளேயும் இருக்குது. கிருஷி எங்கே போயிருப்பான், என்ன ஆனாலும் ஒன்றுமே தெரியலையே, இவன் எங்கே போனான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே மனோஜ் வந்து தவிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே அதாவது போலீஸ் வந்துட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்ததை பார்த்ததும் அங்கே நிற்க விஜய் வந்துட்டு, சார் நீங்கள் இதுக்கு அப்படின்ற மாதிரி பதட்டப்பட்டு நிற்க இங்கே மனோஜ் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, நேற்று வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, ஆமாம் உங்கள் ஷோரூம்லேருந்து தானே பையன் காணாமல் போனதான் சொன்னீங்க. ஆனால் உங்கள் ஷோரூம்லேருந்து ஒரு பொண்ணு வெளியே ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிருக்கா. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வெளியே இருக்க கடைகள்லேருந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்ல பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ரோஹிணியும். அப்போ தான் கீழேருந்து மேலே வராங்க. அப்போ இதெல்லாம் பார்த்த விஜயாவுக்கும் அதிர்ச்சி ஆகுது, முத்து மீனாவுக்கும் ஷாக் ஆகுது. மீனா உடனே கேட்குறாங்க, ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, கிருஷ்ண நேத்திலேருந்து காணும், இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரியல. கிருஷி என்ன ஆனான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தூக்கமும் வராது. மனோஜ் நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது, நேற்று என்ன சொன்னேன், ஷோரூமில் இருந்தபடி அவன் காணாமல் போயிட்டான்னு சொன்னேன். ஆனால் அவன் ஷோரூமில் இருந்தபடி காணாமல் போகல. ஜீவா தான் இங்கே ஆட்டோவில் எடுத்து கூட்டிகிட்டு போனதை நானும் என் கண் கூட பார்த்தேன். எதுக்கும் மனோஜ் என்கிட்ட போய் சொன்னேன், நீயே கிருஷி எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் உன்னை தொந்தரவு பண்ணுறான்றதுக்காக நீ எங்கேயாவது தங்க வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் நான் அப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனோஜ் வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க எங்கள் ரோஹிணிகிட்ட இப்படி சொன்ன உடனே ரோஹிணிக்கு வந்துட்டு, எனக்கு என் பிள்ளை திரும்ப கிடச்சாகணும், இல்லைனா நான் அதுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அங்கே ரோஹிணி சொல்ல. இதை கேட்டதுக்கு பிறகு மனோஜை பார்த்து முத்து கோவத்தோட, டேய் கிருஷி எங்கே இருக்கான்னு உண்மையை சொல்லிடுன்னு சொல்ல, சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது சார்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி தான் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க, என்னை வழியிலே ஆட்டோ இறங்கி ஓடிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் இதை நம்ப முடியல, ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிகிட்டு அங்கேருந்து தரன்னு எடுத்துகிட்டு போக, இன்னும் இவளால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம குடும்பத்துக்கு வருதோ, இப்போ இவன் பையன் காணாமல் போனதுக்கும் மனோஜ் தான் காரணம்னு வந்து சொல்கிறாளே அப்படின்னு அங்கே விஜயா வேற அழுகிறாங்க. இது விஜயா இப்போ எதுக்கு அழுகிறேன், கொஞ்சம் அமைதியாக தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலையும். இதுக்கு மேலே எப்படிங்க என்னால் அமைதியாக இருக்க முடியும், என்னால் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியாதுன்னு அங்கே விஜயா சொல்கிறாங்க. இதுக்கிடையில் முத்துவும் ரவியும் பின்னாடியே நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் மனோஜுக்கு விசாரணை நடக்குது, ஜீவாவுக்கு விசாரணை நடக்குது. பக்கத்தில் போன முத்து வந்துட்டு ஜீவா பற்றி கேட்குறாங்க, உண்மையை சொல்லுமா, அந்த பையன் ஆட்டோவிலேருந்து இறங்கி கீழே ஒன்றதை நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்கா. ஆமாம் சார் நான் தான் பார்த்தேன்னு சொல்கிறேனே, இதுக்கு மேலே நான் எதுக்காக சார் பொய் சொல்ல போகிறேன்னு அப்படி அங்கே ஜீவாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே மனோஜும், அவன் இப்படி ஓடுவான்னு எங்களுக்கு எப்படிடா தெரியும், அவன் எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியல, இதுக்கு முன்னாடி அவன் ஹாஸ்டலில் தங்கியிருந்த பையன் அப்படி தானே ஹாஸ்டலில் விட்டு ஓடி வந்து உன்னுடைய காட்டி கீழே இருந்தான், அது போல் இந்த தடவை எந்த காட்டி கீழே எங்கே இருக்கானோ யாரு கண்டா அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருக்க ரோஹிணிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. மனோஜ் தேவையில்லாமல் கிருஷி விஷயத்தில் விளையாடாது, கிருஷ் கூட கொஞ்சம் நீ நேரம் செலவிட்டு அவன் மனசு மாறும், அவன் பக்குவம் மாறும் நினச்சி தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் அவன் உனக்கு தொந்தரவாக இருக்கான்றதுக்காக நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. மனோஜ் கிருஷி எங்கே இருக்கான்ற உண்மையை சொல்லிவிடு, அதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்துட்டு அண்ணாமலை கிட்டேருந்து ஃபோன் வருது. அண்ணாமலையும் உடனே இங்கே போலீஸ்கிட்ட காலில் வந்துட்டு பேசுகிறாங்க. சார் நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை, இங்கே கிருஷி எங்கள் அம்மா கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அம்மா கூடயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், நேற்று அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போனேன், கொஞ்சம் செக்கப் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குன்னு அங்கே டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் அம்மாவை ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்தேன். அப்போ தான் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்காக கிளம்பியிருந்திருக்காங்க. இங்கே இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கிருஷி ரோட்டில் ஓடி வந்ததையும் அவன் கீழே விழுந்ததையும் பார்த்துட்டு அம்மா தான் அவனை ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது அவன் காலில் அடிபட்டதுனால கொஞ்சம் காலில் வந்துட்டு கட்டு போட்டிருக்காங்க. ஒரு நாள் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லியிருக்காங்க. அம்மா வேறு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தங்கணும் இல்லையா, அதனால தான் அந்த பையனையும் அவங்களே வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, சரிங்க உடனே கிளம்பி வரோன்னு சொல்லிட்டீங்க. அண்ணாமலை, விஜயா, முத்து, மீனா, அதுக்கப்புறம் ஸ்ருதி, ரவி, அப்புறம் ரோஹிணி, மனோஜ், போலீஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பாட்டி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே கிருஷி வந்துட்டு காலில் கட்டு போட்டிருக்க. கிரேஷ் உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போய் கண்கலங்க. ஏமா குழந்தைய பெற்று தானே நீ, இப்படி குழந்தைய தனியாக ரோட்டில் விடலாமா, குழந்தைக்கு என்ன ஆகுது ஏதாச்சுன்னு உனக்கு எதுவுமே தெரியாதா, இப்படி ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே புரியாமல் ரோஹிணி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல வரும்போது,
என்னடா போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல, இல்லைம்மா குழந்தைய காணோன்னதும் குழந்தையோடைய அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாக்காங்க, அதனால தாம்மா இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் தாம்மா ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்லும்போது, இந்த குழந்தையோடைய அம்மா இவங்க தானே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நேற்று ஷோரூம்லேருந்து தான் இந்த பையன் ஓடி வந்திருக்கான், மனோஜ் மேலே கேஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்த்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல, அப்படியா விஷயம், ஏம்மா ஷோரூமில் ஏதாவது வாங்க போனால் குழந்தைய கையோட வச்சுக்கிறது இல்லையா, குழந்தைய இப்படி தான் விட்டுட்டு நீ உன் பாட்டுக்கு தெரிஞ்சிட்ருப்பியா, குழந்தையோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே எதுவுமே புரியாமல் ரோஹிணி நிற்க, குழந்தைக்கு அப்பா இல்லைன்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, நீ குழந்தைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, இதுக்கப்புறமாவது குழந்தைய எங்கேயும் விட்டுறாதுன்னு அங்கே பாட்டியும் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு ரோஹிணி இங்கே கிருஷ்ணையை தூக்கிக்கிட்டு மனோஜை பார்த்து ஒரு மரம் அரைச்சிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போகிறாங்க செய்கிறாங்க. போலீஸ் கேஸும் முடிஞ்சிருது, நல்ல வேலை நீ தப்பிச்சேன்னு இங்கே மனோஜை பார்த்து திட்டிட்டு போகவும் செய்கிறாங்க போலீஸும். வெளியே போனதுக்கு பிறகு ரோஹிணி அங்கே கிருஷை பார்த்து கொஞ்சம் எனக்கு இதுக்கப்புறமா அவர் கூட விடாதீங்கம்மா, யார் யாரோ வந்து என்னை திட்டுறாங்க தெரியுமா, கண்டபடி திட்டுறாங்கன்னு சொல்லும்போது, யாரடி உன்னை திட்டினதுன்னு சொல்லி கேட்குறாங்க. யாருடா அவனை திட்டினதுன்னு அங்கே ரோஹிணி கேட்குறாங்க. யாருன்னு தெரியலன்னு சொல்லும்போது அங்கே ரோஹிணி கேட்குறாங்க, விஜய் ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும், இல்லைம்மா அந்த பாட்டி கிடையாது, இது வேறு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு பாட்டினா இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துருக்கேனான்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாதும்மா, அவங்க என்னை திட்டுறாங்கம்மா, இங்கே மனோஜ் அவங்களும் எதுவுமே பேச மாட்டாருமா அப்படின்னு சொல்லும்போதும், மனோஜ் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு நாளைக்கு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் நீ வான்னு சொல்லிட்டு அங்கே கிருஷை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வழி சரியாயிடுச்சா பரவாயில்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே கிருஷை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் மனோஜுக்கு ஆனால் ரோஹிணிக்கு மனசு முழுக்க ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரி தன் பையனை விட்டுட்டோமே நினச்சி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கிருஷோட பாட்டி வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ரொம்ப தெளிஞ்சு அழுது ரொம்ப புலம்பி போயிருந்தவங்க கிருஷை பார்த்ததும் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அழுகவும் செய்ய, இதுக்கு மேலே நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி, நான் உன் கூடவே இதே வீட்டில் இருக்கேன், எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷி வந்துட்டு நேராக ரூம்குள்ளே போகவும் செய்கிறாங்க. இப்போ சந்தோஷமாடி உனக்கு, கிருஷை தனியாக விட்டுட்டு வந்த, இப்போ பாரு என்னெல்லாம் நடந்து போச்சுன்னு பாரும்போது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இப்போ நீ தானேம்மா மனோஜ் கூட பழகுனா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னேன், ஆனால் மனோஜ் இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பாப்பா நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் மனோஜ் உன் வாழ்க்கைக்கு வேணுமா வேண்டாமான்றது நீயே முடிவெடுத்துக்கோ, ஒரு குழந்தைக்கு அப்பா வேணுன்றது ஒரு முடிவை விட அந்த குழந்தைக்கு அப்பாவா அவன் நல்லபடியாக இருப்பானன்ற ஒரு முடிவு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே போகிறாங்க. ரோஹிணி யோசனை பண்ணியபடியே நிற்கவும் செய்கிறாங்க. சரிம்மா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பலாமான்னா அடுத்த அண்ணாமலை அங்கே அம்மா கிட்டே கேட்குறாங்க. ஆமாண்டா, நேற்றையும் ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்காம தான் நான் வெளியே கிளம்பி வந்தேன், ட்ரீட்மெண்ட்லாம் போகுது அப்படின்றதுக்காக, உடம்புக்கு ஏதோ முடியலைன்றதுக்காக தானே நீ என்னை கொண்டு வந்து இங்கே விட்ட, ஆனால் இவங்க ஊசி குத்தியே என்னை சாகடிக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் கிளம்பி வரலான்னு பார்த்தா இந்த பையனால் ஒரு நாள் முழுக்க இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா டாக்டர்னு அங்கே உடனே அண்ணாமலை கேட்குறாங்க. இப்போ ஓரளவு ஓகே தான், அதுக்கப்புறமா நான் சொல்லும் போதே உங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க, இங்கே அம்மாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் இப்போ தாண்டா மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குது, எத்தனை நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும்னு சொல்ல, பாட்டி நேற்று தானே பாட்டி நானே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, ஏண்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டா அங்கே யாரடா என்னை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் மீனா வந்து உங்களை பார்த்துக்கிட்டாளே பாட்டின்னு சொல்லும்போது, அவள் தான் இடையில பூ கொடுக்கணும்னு சொல்லி கிளம்பி ஓடிட்டாளே அப்படின்னு நாங்கள் பாட்டி சொல்லும்போது, இல்லை பாட்டி முக்கியமான ஒரு சங்கத்துலேருந்து ஃபோன் வந்ததுனால தான் பாட்டி நான் கிளம்பி போனேன், நான் திரும்ப உடனே வரலான்னு தான் பாட்டி இருந்தேன், அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மீனாவும். சரி சரி, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை, டேய் முத்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ தான் பாட்டி வந்துட்டு தன்னுடைய ரூமுக்கு போய்ட்டு தான் ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு பாக்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் முத்து மறந்துட்டியாடா அப்படின்னு கேட்க, என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதான்டா நீ ஊரில் வந்து தங்கியிருந்தப்போ பக்கத்து ஊரில் போயிட்டு நீ ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சி, அதுக்கு கூட கவர்மெண்ட் சார்பாக உனக்கு பரிசு கொடுத்தாங்களே, அது வெளியில் பேப்பரில் அப்போதெல்லாம் வரலனாலும் ஆனால் உன்னை கூப்பிட்டு பரிசெல்லாம் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி அதை தான் நீ எங்கேயோ வச்சு மறந்துட்டியே, அப்போவே அப்பாவும் கேட்டாங்க நானும் கேட்டேன், ஏன் அம்மா கூட வந்து கேட்டப்ப அதை எங்கேயோ வச்சுட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ எப்படி பாட்டி ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல, எப்படா கேட்டேன்,
டேய் அண்ணாமலை நீ என்கிட்ட கேட்டியான்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னா அப்போ தான் அண்ணாமலையும் சமாளிக்கிறதுக்குள்ளே இங்கே முத்து வந்துட்டு இல்லை பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் எதுக்குடா மறக்க போகிறேன், எனக்கெல்லாம் ஞாபகம் மறதியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பத்திரமா இந்த பொட்டிக்குள்ளே பூட்டி நான் தான் மேலே தூக்கி பரணையில் வச்சுட்டேன், அது கண்ணுக்கே தெரியலை, பரணை மேலே இருந்த பொட்டியும் இங்கே முழுசாவே மூடி கிடந்துச்சு, நானும் வீடு சுத்தம் பண்ணுறதுக்காக பார்க்குறப்ப தான் அந்த பொட்டியும் கிடச்சிது, அதுக்கப்புறம் தான் அந்த பொட்டியை உடச்சி சாவியும் காணாமல் போயிடுச்சுடா, அதுக்கப்புறம் தான் இப்போ வச்ச பொட்டி மாதிரியே இல்லைடா, ரொம்ப வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இன்னமும் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. இத்தனை வருஷத்தில் நடந்த பல விஷயத்தையும் மறந்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வந்துடுச்சு. பழச மறந்ததில் ஒன்றே ஒன்று என்னென்னா, நான் வாங்கினேன் இந்த பரிசு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது, ஆமாம் இப்படி அதில் என்ன இருந்துட போகுது, இதில் என்ன தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க விஜயம் வந்துட்டு, டே அதில் வந்து அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள, ஏமா இதில் என்ன தங்கமோ இல்லை வைரமோ இல்லை வைடூரியமாவோ இருக்க போகுது, அப்பெல்லாம் இதில் எதுவும் இருக்காது, என்ன இவன் அந்த போட்டியில் வந்துட்டு பரிசு வாங்கினதுக்கு ஒரு பணம் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதை தான் பாட்டி இத்தனை வருஷமாக பாதுகாத்தே வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்ல, யாருடா நீ, அந்த பொட்டியில் இருக்க பரிசு என்னன்னு முதல்ல உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா, கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால முத்துவுக்கு அரசாங்க ரீதியாக பணமும் சர்டிஃபிகேட்டும் தான் நீ சொன்ன மாதிரி கிடச்சிது, ஆனால் கண்டுபிடிச்சு கொடுத்த இடத்துல அதை விட ஒரு முக்கியமான விஷயமும் எங்கள் நம்ம முத்துவுக்கு கிடச்சிருக்கு. அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணாமலை அன்னைக்கு சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் காணும்னு இங்கே தேடுனதா முத்து கூட சொன்னானே, ஆனால் அண்ணாமலை அன்னைக்கு என்ன கிடச்சிதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைல்ல, இதை நான் சர்ப்ரைஸாக சொல்லலானே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்னென்னு இப்போ தான் சொல்ல போகிறேன். முத்துவுக்கும் ரவிக்கும் வேற இனி கல்யாணத்தை பற்றி பேச்சும் வந்துட்டு கல்யாணத்தையும் பண்ண போகிறோம், இதுக்கிடையில் இதை கொடுக்காம இருந்தால் சரியாக இருக்காதுல்ல, அதனால தான் இதை நான் ஊருக்கு வரும்போதே எடுத்துட்டும் வந்தேன், எப்படியாவது இதை முத்து கையில் ஒப்படைக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். முத்து இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடியே நீ மட்டும் ஏன்டி அங்கே நின்றுட்டு இருக்கேன், முத்து பின்னாடி சுத்த மட்டும் தெரியுதுல்ல, கூப்பிடும்போது வர தெரியாதானே அங்கே பாட்டி கேட்கும்போது மீனாவும் கூடவே வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்லுங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்தா அந்த பெட்டிக்குள்ளே வந்துட்டு பழங்காலத்து நகை, அதுவும் வந்துட்டு நல்ல தங்கம், சுத்தமான தங்கம். அதை பார்த்ததும் முத்து வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இது எத்தனை வருஷம் தெரியுமா ஆகுது மீனா அப்படின்னு சொல்ல, எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ தானே ஊருக்கு வந்துட்டு போனேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, இல்லை பாட்டி அது வந்து மறைக்கிறாங்க, டேய் இது முத்துவுக்காக கொடுத்தது, அதுவும் ஜமீன்தார் வீட்டிலையே கொடுத்தது, அவங்க வீட்டில் கிடச்ச பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே திருப்பி கொடுத்ததுக்காகவும் தான் கவர்மெண்ட் சார்பாக உனக்கு அவார்டும் கொடுத்தாங்க, பணமும் கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. ஆனால் ஜமீன்தார் வீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இந்த விஷயத்தை தாண்டா நான் எங்கள் முத்துவுக்காக வாங்கி வச்சிருந்தேன், முத்து கூட இந்த பெட்டியை திறக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போதும், ஆமாம் பாட்டி நான் வாங்கின சர்டிஃபிகேட்டு பணம் அதுக்கப்புறமா அந்த அவார்டு இதை தான் காட்ட போகிறேன்னு நினச்சா நீ என்னடானா இதை காட்டிகிட்டு இருக்கேன்னு அங்கே முத்து பார்க்குறாங்க. ஆமாடா முத்து, இதை நான் எப்பயோ கொடுத்ததை நான் எடுத்து பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சேன், நான் தான் உன் கல்யாணத்துக்கு இதை கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் பாரு உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு அங்கே பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு முத்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜயாவும் அங்கே இருக்க மனோஜும் வாயை வளர்ந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. என்னடி விஜயா நீ என்னமோ இதில் 5000 10,000 பணம் தானே இருக்குன்னு நினச்ச, ஆனால் பாத்தியா இதில் லட்சக்கணக்கான ரூபா மதிப்பு இருக்க ஒரு நகை இருக்குது, இது நிச்சயமாக நம்ம முத்துவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டியும் சொல்கிறாங்க. டேய் பொடிடா அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை அண்ணா முத்து வந்துட்டு சந்தோஷமாக வாங்கிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டியும் வந்துட்டு சரிடா சரி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது, அது என்னன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன்னு பாட்டி போய் படுக்க போயிடுறாங்க. அண்ணாமலை வந்துட்டு நல்ல வேலை அம்மாவுக்கு மறந்ததில் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குடா முத்து, பாத்தியா அம்மாவுக்கு எத்தனை விஷயம் மறந்துருந்தாலும் நீ சின்ன வயசில் பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்னைக்கு பலன் அது உனக்கு கிடச்சிருக்கு. அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அது எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன் ஞாபகம் இல்லைடா அண்ணாமலை, இப்போ ஜமீன்தார் வீட்டில் கொடுத்த விஷயத்த நான் இப்படி மறந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப புலம்புனாங்க. ஆனால் பல வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப அதே இடத்துக்கு போனவங்களுக்கு ஞாபகமும் வந்திருக்கு பாத்தியா, அந்த விஷயத்த நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தாண்டா இருக்கேன் அண்ணாமலை சொல்கிறாங்க. அந்த நகையை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க.
முத்து மீனா, உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அங்கே மனோஜை பார்த்தபடியே ரவியும் சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக முத்துவுக்கும் மீனாவுக்கும் அந்த நகை கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. தங்களுக்கு திரும்ப அந்த நகை கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. திரும்ப கிடைச்ச வரையும் சந்தோஷம் நிம்மதின்னு இருக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பாட்டி கிளம்பி வெளியே வரேன். அத்தை, திரும்ப ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைத்த, நானும் அந்த ஊருக்கு வந்திருந்தப்போ ஒரு நகையை தவற விட்டுட்டேன். அது எங்கே விழுந்தது என்ன ஏதுன்னு உங்களால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் விஜயாவும். நான் என்ன இங்கே சாமியாரா இல்லை சாமியாடி இங்கே சொல்கிறவளா? அதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஊரில் காணாமல் போன நகையை நீ தானே வந்து தேடி பார்த்து எடுக்கணும். என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நான் தொலைச்சதை வேணால் என்னால் கண்டுபிடிக்க முடியும், எங்கே தொலைச்சிருப்பேன்னு. நீ தொலைச்சதை எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு அங்கே பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே விஜயா வந்துட்டு வாயடைச்சு போய் நிற்கேன். டேய் முத்து, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. முத்து வந்ததும் இந்த அப்படின்னு அந்த பத்திரத்தை கொடுக்க, என்ன பாட்டி இதெல்லாம்னு சொல்லும்போது, டேய் இது உன் தாத்தாவோட நிலம்டா. உன் தாத்தாவோட நிலத்தை உன் பேரில் எழுதி வைக்கிறதா தான் நான் அப்போவே சொல்லிட்டு இருந்தேனே, அதை தான் நான் எழுதியே வச்சுட்டேன்னு சொல்ல, என்னத்தை நீங்கள் தான் இந்த வீட்டில் யாருக்கு முதல் பேர குழந்தை பிறகுதோ அவங்களுக்கு தானே அந்த நிலத்தை எழுதி தரேன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா அந்த அப்படியே முத்து பேரில் எழுதி வச்சுட்டீங்கன்னு சொல்ல, நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லும்போது, நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் நீயே சொன்னேன்னு நினச்சிட்டு இருப்பியா? அப்போலாம் நான் எதுவும் சொல்லலை. நான் முத்து அங்கே வந்து பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்தப்பவே முத்துவுக்கு தான் இது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ இந்த ரவியும் இந்த மனோஜும் அந்த பக்கம் எட்டி கூட வந்து பார்க்க மாட்டாங்க. மனோஜை நீ கூட்டிகிட்டும் வரமாட்டேன், ரவி சின்ன பிள்ளையா இருந்தால் அவனை நீ தூக்கிட்டு கூட வரமாட்டேன். இந்த மனோஜை அங்கே வந்து 2 நாள் இருக்க சொன்னால் எனக்கு இங்கே வசதி பத்தலை அப்படி இப்படின்ட்டு கிளம்பி ஓடுவான். அப்படிப்பட்டவன் எப்படியா அந்த ஊரில் இருக்க நிலத்தையும் வீட்டையும் எடுத்து பார்த்துப்பான்? முத்து மட்டும்தான் இதுக்கு சரியான ஆள். அதனால தான் யோசிக்காமல் நான் முத்து பேர்லேயே எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இந்தாடா முத்து அப்படின்னு கொடுக்க, பாட்டி என்ன பாட்டி நீ இப்படி ஷாக்குக்கு மேலே ஷாக்காக கொடுத்துட்டே இருக்கேன்னு சொல்ல, என்னடா ஷாக் கொடுக்குறேன்? அன்னைக்கு நான் பேசின விஷயத்த தானே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா அண்ணாமலை, ஊருக்கு நீ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டப்போ நான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொன்னனா இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. எப்போங்க அப்படின்னு கேட்க, அம்மா ஊருக்கு நான் ஒரு நாள் போயிருந்தப்பா அம்மா என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டான் தாங்க அப்படின்னு அங்கே அண்ணாமலையும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். டேய் முத்து, அங்கே இருக்க நிலம், அதுக்கப்புறம் வீடு, தோப்பு, துறவுன்னு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். எனக்கு அப்புறம் நீ மட்டும்தான் இது எல்லாத்தையும் பார்த்து சரியாக கொண்டு போகக்கூடிய செய்வேன். ஏன்னா உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, சரிங்க பாட்டி அப்படின்னா பத்திரத்தையும் வாங்கிக்கிறாங்க. பாத்தியம்மா, பாட்டியோட ஞாபகம் மருதியை வச்சு என்னெல்லாம் இவன் எழுதி வாங்கிட்டு இருக்கான்னு பாத்தியம்மான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மனோஜ் சொல்ல, பாட்டி சொன்னதில் என்னடா தப்பு இருக்குது? என்னைக்காவது ஒரு நாள் பாட்டியோடைய நினைப்பு வந்து பாட்டி மடியில் படுத்து ஆசையாக நீ பேசியிருக்கியா? இல்லை ஆசையாக அந்த வீட்டில் வந்து படுத்து தூங்கியிருக்கியா? இல்லை அம்மா கூட வருவேன், அம்மா கூடவே கிளம்பி ஓடிடுவேன். அப்படி இருக்கும்போது பாட்டிக்கு உன் மேலே எப்படி அன்பு அக்கறை வரும்? ஒரு நிமிஷமாவது பாட்டி கூட நீ ஒன்றா உட்காந்து பேசியிருந்துருக்கணும். அந்த ஊரில் வந்து தங்கியிருந்துருக்கணும். உங்ககிட்ட கொடுத்தா அதையெல்லாம் சொத்தை நீ விற்று தான் அழி பண்ண பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. அதான் அப்படின்ற மாதிரி அங்கே முத்துவும் சொல்லிவிட்டு எங்கள் மீனா கூட ரூம்குள்ளே போய்ட்றாங்க. அதுக்கு மேலே தான் அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இல்லை விஜயா, அம்மா ஒரு நாள் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தப்போ சொன்னாங்க. அது அம்மாவுக்கு இப்போ நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் அம்மா சொன்னது எல்லாமே உண்மை தான். அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ இல்லையோ அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நீ சொன்னது போல் நம்ம ஊருக்கு வந்திருந்தப்போ இந்த பேர குழந்தை யாருக்கு பிறகுதோ அவங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அம்மாவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைல்ல, அதை ஞாபகப்படுத்தவும் கூடாதுல்ல. அது உனக்கு தெரியாதா? அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. தயவு செஞ்சு இப்போதைக்கு அவங்க மறந்த விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டாம். அதான் உனக்கும் நல்லது, எங்கள் அம்மாவுக்கும் நல்லது. மீறி ஏதாவது செஞ்சனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அண்ணாமலை இங்கே விஜயாவை திட்டிட்டு போகிறாங்க. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ என்கிட்ட கத்திட்டு போகிறான்னு தெரியலேன்னு விஜயாவும் மனோஜ் வைத்தறிச்சல இருக்க. ஆனால் இங்கே பாட்டிக்கு மறந்த விஷயங்களில் சில விஷயங்கள் ஞாபகமாக இங்கே பயனுள்ளவாதாகவும் யூஸாகவும் செஞ்சுருக்கு முத்துவுக்கும் மீனாவுக்கும். முக்கியமாக என்னென்னா அந்த நகை, அதுக்கப்புறமா வீட்டு பாத்திரம், இது ரெண்டுமே முத்துவுக்கு தான் போய் சேரணுன்றதில் உறுதியாக இருந்திருக்காங்க. அப்போ வச்ச நகை, ஜமீன்தார் வீட்டில் கொடுத்த நகை இப்போது முத்துவுக்கு மீனாவுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க செய்யுது. அதே நேரத்தில் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இது பயங்கர வைத்தறிச்சலாகவும் இருக்க செய்யுது.